அனைவருக்கும் வணக்கம். Respected Chairman, respected Secretary, Joint Secretary, respected Principal, the HODs, professors, parents and students. In fact, எனக்கு வந்து எங்கள் டீம் மூலியமாக சொன்னாங்க, நான் சில விஷயங்களும் பார்த்தேன் உங்கள் கல்லூரியை பற்றி. அதையும் உங்கள் கல்லூரிக்கு பெரிய கிளாப் கொடுக்கணும். 1989 இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் நான் சேர்மன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 39 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்துல எப்படி இருந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ட்ரீம் பண்ணி பாருங்கள். ஒரு சேர்மனுக்கு ஒரு விஷன் பண்ணி இங்கே இருக்கிற விமெனுக்கு வந்து ஒரு கல்லூரி ஆரம்பித்து இதனால் பல பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தில் மெயின் ரோடில் விழுப்புரத்தில் ஒரு இன்றைக்கி விழுப்புரம் சொன்னால் தேவானி அம்மாள்னு ஒரு அட்ரஸ் கிடச்சிருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அது பிகாஸ் ஆஃப் திஸ் காலேஜ் ஒன்லி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ பேர் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டிங்க? ஐ திங்க் இதுதான் பிக்கஸ்ட் கிளாப். ஏன்னா நீங்கள் தான் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு அப்புறம் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற பீப்புளுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் தான் எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த ஒரு கிராஜுவேட் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பல பேருக்கு பல சூழ்நிலையினால் படிப்பை தொடர முடியாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸும் இந்த ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ப்ரொஃபஸர்ஸோட உங்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல பட்டதாரியாக உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒரு பெருமைப்பக்க விஷயம். நானும் ஒரு பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு கிராஜுவேஷன் வாங்கும்போது, நானும் அதே கிராஜுவேஷன் செரிமனியில் இருக்கும்போது எனக்கு அதே பெருமை இருந்தது. ஐ திங்க் இது ஒரு பெருமைப்பக்க விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வேலைக்கு போகணும். ஏன்னா வேலைங்கிறது அதி முக்கியம். நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கே இருக்கிற உங்களுடைய பெண்களை வேலைக்கு அனுப்புங்க. சென்னையாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு வந்து ரொம்ப சேஃபான ஸ்டேட்டு. எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிடையாது, சேஃபான ஸ்டேட்டு. பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேப்பரில் படிக்கிற ஒரு சின்ன விஷயங்களை பார்த்து நம்ப வேண்டாம். பல விஷயங்கள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்மளை சுற்றியே பல கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு பல கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை வாய்ப்பும் பெருகிட்டு தான் இருக்குது. அதனால் வேலை கிடைக்காதுங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் திங்க் பண்ணிக்க வேண்டாம். பல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு வேலைக்கு போயிடுங்க. முக்கியம். ஏன்னா உங்களுடைய செல்ஃபாக நீங்கள் இருந்து முன்னேற்றம் பண்ணி ஒரு கையில் ஒரு சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெருமைமிக்க விஷயம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் தம்பியோ தங்கையோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ உங்களை தான் எக்ஸாம்பிளாக பார்ப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து தொழில் முனைவராகவும் ஆகலாம். நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பித்து ஒரு தொழில் முனைவராகவும் ஆகலாம். அதை நான் காரில் வரும்போது சொல்லிகிட்டு இருந்தேன். நானும் ஒரு பல வருடங்களுக்கு 1.5 வருஷம் முன்னாடி இதே பாண்டிச்சேரியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஒரு டெவலப்மெண்ட்டு இந்த ஊரில் என்ன இல்லை, என்ன ஒரு டெவலப்மெண்ட்டு. நான் இந்த ஊரில் இருக்கும்போது பல வருடங்கள் பார்க்கும்போது நான் திருக்கோவிலெல்லாம் போயிருப்பேன். இப்போ இதே ஜங்ஷன் தான் நான் பார்க்குறேன். என்னால் நம்பவே முடியல. ஸோ அவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்டான ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி பல ஊர்களில் பல டெவலப்மெண்ட் இருக்குது. இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் ஃபோன் அதோடைய ஹையஸ்ட் மேனுஃபேக்சரிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. நீங்கள் யாராவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கிற ஒரு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ஃபாக்ஸ்காங்கிற ஒரு நிறுவனம் தான் தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லலாம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இவி ஸ்கூட்டர் இவின்னு பார்க்குறீங்க. அந்த இவிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் திரும்ப அதை ஏன் சொல்கிறேன்னா, வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு வேலைக்கு போகணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து நானும் ஒரு சின்ன வேலையில் இருந்து தான் முன்னேற்றம் வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து
ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளென்ட்டியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரு டிஜிட்டல் உலகத்தில் இருக்கீங்க, ஒரு கூகுள் உலகத்தில் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்கள் அலுமினியோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் சாதாரண பொசிஷன் இல்லை. யாரோ ஒருத்தர் சிஎம்ஆர் இல்லை, ஒரு டிஜிஎம் ஹெச்ஆராக இருக்காங்க. நல்ல பொசிஷன்ஸ் தான். இந்த கல்லூரி வந்து ஒரு நல்ல பொசிஷன்ஸை எடுத்து கொடுத்துருக்கு. கேப்ஜெமினி, டிசிஎஸ், மஹிந்திரா இந்த மாதிரி கம்பெனி வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த கல்லூரிக்குன்னு ஒரு பெரிய ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கேம்பஸ்ஸு, நல்ல மேனேஜ்மெண்ட்டு, நல்ல ப்ரொஃபஸர்ஸு, நல்ல உள்ளங்களோடு இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல அலுமினியாக நீங்கள் இருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறது ஒன்று, ப்ளஸ் உங்கள் குடும்பத்திற்கு ஒத்துழைச்சி ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும். அதுதான் என்னுடைய முதற்கண் ஆசை. ரெண்டாவது வந்து ப்ரௌடாக இருங்க. நீங்கள் பி ப்ரௌட். இதில் வந்து எந்த ப்ரௌட்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ப்ரௌட் டே, ஒரு ப்ரௌட் டே இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, ஒரு நல்ல அலுமினியாக இருக்கீங்கன்னு சொல்லி இந்த கல்லூரிக்கு என்ன செய்ய முடியும், உங்கள் பிரின்ஸிபால் திரும்ப திரும்ப ஒன்று சொன்னாங்க, அலுமினியாக இருந்து எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னாங்க. அதெல்லாம் செய்யுங்க. இந்த கல்லூரிக்கு உங்களால் முடிஞ்ச சேவைகளை நீங்கள் ஒரு நிலைக்கு வந்த பின்னர் கல்லூரிக்கு என்ன செய்ய முடியுங்கிறது பாருங்கள். என்ன முக்கியமான விஷயம், உங்களுடைய 36 மாதங்களில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நீங்கள் செலவிட்ட ஒரே இடம் வந்து இந்த கேம்பஸ் தான். வீட்டில் வந்து ஒரு 10 மணி நேரம் மேலே இருந்திருப்பீங்க, 16 மணி நேரம் இருந்து 24 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் மேலே வீட்டில் இருந்திருப்பீங்க. அதற்கும் மேல் 8 மணி நேரம் இருந்த ஒரே இடம், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரே இடம்னா இந்த கல்லூரி தான். வேறு எங்கேயுமே இருக்காது. இது வந்து ஒரு நல்ல ஒரு இடம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு கல்லூரி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டில் இருங்க. அது ரொம்ப ரொம்ப அதி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் எல்லாருமே கான்டாக்டில் இருக்கணும். ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட்டோ அதில் நீங்கள் கான்டாக்டில் இருங்க. ஒவ்வொருத்தருமே உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் நீங்கள் ஆஃபர் வந்திருக்கோம், கொஞ்சம் பேர் அந்த அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே வேக்கன்சி வந்தால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்போட அந்தந்த பேட்சஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பேட்ச்னு சொல்லுவாங்க, 91 பேட்ச், 92 பேட்ச்னு. அதே மாதிரி இந்த 2024 பேட்ச் அப்படின்னா நீங்கள் தான் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைப்போட நீங்கள் இருக்கணும் ஃப்யூச்சரில். எனக்கும் நிறைய அலுமினி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைய வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அதி முக்கியம். பல விஷயங்கள், பல சாதனைகள் செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து என்றைக்குமே வந்து இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. நான் திரும்பி ஃபைனலாக ஒரே சொல்கிற விஷயம் என்னென்னா, விழுப்புரத்தில் வேலை கிடைக்கும். விழுப்புரத்தை தாண்டி சில இடங்கள் இருக்குது, சென்னையில் வேலை கிடைச்சாலும் தயவு செஞ்சு போங்க. பேரண்ட்ஸ்க்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, ஒரு வேலை கிடைத்தால் உங்கள் பெண்களை அனுப்புங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டு கஷ்டப்பட்டு 3 வருடங்கள் படித்து இன்றைக்கி அவங்க வந்து பட்டம் பெறுறாங்க. அது ஒரு பெருமைப்பக்க விஷயம். நீங்கள்லாம் வந்து அந்த பெருமையான தருணத்தை பார்த்துட்ருக்கீங்க. அதே பெருமையான தருணத்தில் உங்கள் மகள் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும் போதும் போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டு வாங்க. இன்கம் வேணும் வேண்டாங்கிறது வேறு. செல்ஃப் சஸ்டெயின்டாக தனி காலில் நீங்கள் நிற்கணும். உமன் பவருங்கிறது அவ்வளோ முக்கியம். இன்றைக்கி வேலைங்கிறது அவ்வளோ முக்கியம். அதனால் அதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுங்கள். இனி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வயது நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் இன்னொரு 5-6 வருஷம் 7-8 வருஷமே ட்ரை பண்ணலாம். பல வேக்கன்சி இருக்குது. பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆகட்டும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆகட்டும். இன்ஃபேக்ட் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவி, என்சிசி மாணவி வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வேலைக்கு போயிருக்காங்க. இதோட டஃப்பாக இருக்குமா? பட் அவங்களும் வந்திருக்கேன்னு சொன்னாங்க பிரின்ஸிபாலு. இதோட டஃப்பாக இருக்குமா? இதே விழுப்புரத்தில் நான் நந்தகுமார் ஐஆர்எஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸு. அவர் ரீசெண்டாக சொன்னார், 20 வருடங்கள் கழித்து விழுப்புரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் ஒரு மகள் என்டிஏ எக்ஸாம் எழுதி இன்றைக்கி ஆர்மியில் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. லேடி கமிஷன்ட் ஆஃபீஸர் இந்த ஊர்லேருந்து தான் வந்தாங்க. சமீபத்தில் உங்களுடைய அடிஷ்னல் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், ஸ்ருத்துஞ்சய் நாராயணன்னு. அவர் தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. விழுப்புரத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தார். நான் ரீசெண்டாக பார்த்தேன். இன்ஃபேக்ட் எங்களுடைய செக்ரட்டரி வந்து இப்போது மிஸ்டர் பிரிஜேந்திர நவநீதன் ஐஏஎஸ் வந்திருக்கார். அவர் விழுப்புரத்தில் கலெக்டராக இருந்தார். விழுப்புரத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டே இருந்தார். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக 2 days பேக் தான் அவரை பார்த்தேன். இந்த கல்லூரிக்கு கூப்பிட்டது ஒரு ஒரு கோயின்சிடன்ஸ் தான். 2 அதிகாரிகள் விழுப்புரத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டே இருந்தார். அவர் அடிஷ்னல் கலெக்டர் ரீசெண்டாக இங்கே இருந்து
ஒரு 2 வருடங்கள் கழிச்சு தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் விழுப்புரத்தை பற்றி. சார் ஃபெர்டைல் பிளேஸ் சார் இது, தஞ்சாவூருக்கு அப்புறம் அதிகமான பேடி வரக்கூடிய இடம், மெயின் ஜங்ஷன், பல விஷயங்கள் அவரும் சொன்னார் இவரும் சொன்னார். நானும் ரொம்ப உன்னிப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இன்றைக்கி சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்கிறேன். ஸோ நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது நாட்டில். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல யுகத்தில் இருக்கும், நல்ல காலத்தில் இருக்கும், நல்ல நேரங்களில் இருக்கும். நாட்டில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாடும் செழிப்பாக போய்கொண்டு தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சின்ன வேலையோ பெரிய வேலையோ தயவு செஞ்சு வேலைக்கு செல்லுங்கள். உங்கள் காலில் நின்று சம்பளத்தை வாங்கினீங்கன்னா ஒரு பெருமை விஷயம். வீட்டையை காப்பாற்றுறதும் ஒன்று. உங்களால் ஒரு பெருமையான ஒரு அலுமினி வந்து இந்த நிறுவனத்தில் வேலை பண்ணுறாங்கன்னா கல்லூரிக்கு பெரிய பெருமை, உங்கள் பேரண்ட்ஸுக்கு பெரிய பெருமை. நம்ம எதுக்காக வாழ்த்துட்ருக்கோம்? ஒரு பர்பஸுக்காக வாழறோம். இந்த 36 மாதங்கள் நீங்கள் போட்ட கஷ்டத்துக்கு பலன் வந்து ஒரு வேலை. இல்லை மேற்கொண்டு பிஜி படிக்கணுமா, தயவு செஞ்சு பிஜி படிங்க. பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நான் திரும்ப சொல்கிறேன். எங்கே ஆஃபர் கிடைச்சாலும் போங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்தியாவில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பேப்பரில் படிக்கிற பல நியூஸை பற்றி நம்பாதீங்க. நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது ஒன்று. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டியுமோ இப்போ என்னால் முடிஞ்ச ஐசிடி அகாடமி மூலியமாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே வேக்கன்சி இருக்குன்னா நாங்கள் டெஃபினட்டாக உங்கள் செக்ரட்டரி சாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அவர் இங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் போடுவார். ஆஸ் அன் அலுமினி நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி போங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஃபைனல் பாயிண்ட் இஸ் தட் உங்களுடைய இலக்கை நோக்கி நம்ம எந்த பர்பஸ்க்காக இந்த கல்லூரியில் சேர்ந்தோமோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு மைல்கல் உங்களுடைய டிகிரியை முடிச்சிட்டிங்க. அடுத்த மைல்கல் உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துவதற்கான நெக்ஸ்ட் லெவலு. அதை தயவு செஞ்சு அந்த பயணத்தை நோக்கி செல்லுங்கள். உங்களை வெற்றியைத்தான் உங்களை பின்னோக்கி வரும், தோல்விங்கிறதே வராது. ஏன்னா நீங்கள்லாம் வெரி ப்ரவுட் கிராஜுவேட்ஸ் ஆஃப் திஸ் 2024 பேட்ச். எனக்கு நான் மறக்க மாட்டேன். ஏன்னா உங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு 10 வருடங்கள் கழிந்தோ 5 வருடங்கள் கழிந்தோ இதே மாதிரி அந்த ஸ்க்ரீனில் உங்கள் பேர்களையும் பார்க்க வேண்டியதான் மிகப்பெரிய தருணம். ஒரு 5 வருடங்கள் கழிஞ்சு உங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த 2024 பேட்சில் படித்தவங்க எல்லாருமே பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமையாக உங்களை பற்றி இந்த கல்லூரி இருக்கும் வரை, இந்த வாழ்க்கை இருக்கும் வரை மக்கள் பேசணுங்கிறதா என்னுடைய விஷயத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.